I am coming. ஹலோ எடிட்டர்ஸ், இந்த ப்ரோ எடிட்டிங் எப்படி பண்ணு தெரியுமா? இந்த இடையில ஃபுல்லாக சொல்லி தரேன். இது ப்ரோ எடிட்டிங் சீரிஸ்ல எபிசோட் 2. இந்த இடம் நீங்கள் பண்ணணும்னா கீ ஃப்ரேம் பற்றி தெரிஞ்சிருக்கணும். அந்த கீ ஃப்ரேம் பற்றி தெரியலனா கேப்கட் பேசிக்ஸை ரெஃபர் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ண சொல்லி தரேன். வாங்க வீடியோ போகலாம். ஃபர்ஸ்ட் கேப்கட்டில் உங்களுக்கு வேணுங்கிற வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா செகண்ட் வீடியோவில் ஃபர்ஸ்ட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஃப்ரீஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஃப்ரீஸ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அதை என்ன பண்ணுறீங்கன்னா ஓவர்லே ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஓவர்லே பண்ணிக்கோங்க. அந்த ஓவர்லே பண்ண கிளிப் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் வீடியோ கீழே கரெக்டாக 0.4லேருந்து 0.7 கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா அதில் ரிமூவ் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணி ஆட்டோ ரிமூவல் கொடுத்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா அது ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அதே வீடியோவை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் வந்து மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உள்ளே போய்ட்டு ஹரிசாண்டல் சூஸ் பண்ணிக்கோங்க. அதை கரெக்டாக ஒரு ரொட்டேஷன் வச்சுட்டு மேலே மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிட்டு லைட்டாக ஃபெதர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லாஸ்ட்டில் தள்ளி ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி கீழே தள்ளினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாஸ்க் ட்ரான்சிஷன் கிடச்சிரும். பேலன்ஸ் இருக்கிற எல்லா கிளிப்புக்கும் இதே ப்ராசஸ் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரான்சிஷன் கிடச்சிரும். இந்த சீரிஸ் மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா சீரிஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். ஜஸ்ட் பேஜ் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் நண்பா நாளைக்கிட்ட வைப்போம்.